கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான இந்தியன் 2 படம் எப்படி இருக்கிறது என படம் பார்த்த ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதனை நேரலையில் தற்போது காணலாம். ஃபேன்ஸோட எக்ஸைட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். we are so happy to watch the film. ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து இந்த அப்ராட்லேருந்து வெரி ஹாப்பி சார். கமல் சாரோட ஃபேன்ஸ்க்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். சான்ஸே இல்லை. 26 வருஷம் கழிச்சு திருப்பி வரார், தாத்தா வராருன்னும் போது கதறல் ஸ்டார்டட். இந்தியன் 2 அதாவது இந்த காலகட்டத்துக்கு இப்போ உள்ள டெக்னாலஜிலாம் மாறி இருக்கு இல்லையா? ஸோ அதில் என்னென்ன லஞ்சம் எப்படியெல்லாம் வாங்குறாங்க அப்படின்றது. அப்போ இப்போ டேபிள் கீழே காசு கொடுப்பாங்க இல்லையா? இப்போ கூகுள் பேயில் கொடுக்குறது, ஃபோன்பேயில் கொடுக்குறது, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் காமிச்சிருக்காங்க. அதான் இந்த காலகட்டம் எப்படிலாம் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்றத டைரக்டர் சங்கர் சார் இதில் காமிச்சிருக்காரு. ஆஸ் யூஷுவல் கமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலு. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்ம. எஸ்ஜே சூர்யா, விவேக் சார் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே. கம்பேரிங் டு இந்தியன் 1, இந்தியன் 2 த பெஸ்ட் மாதிரி நினைக்கிறோம். இந்தியன் 3 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சார். இன்னும் கரப்ஷன் பற்றி நிறைய கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். எங்கள் ஜெனரேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு படம். ப்ரோ படத்தில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. அவர் சங்கர் ரொம்ப தப்பு பண்ணிட்டார் நினைக்கிறேன். அடுத்த பாட்டில்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10 minutes சொன்னது தான் ப்ரோ படம் ஃபுல்லாக. அடுத்த 3 hours அதே தான் படம் ஃபுல்லாக. ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் மாற்றலை, ஒன்றும் மாற்றலை. கேமராவுக்கு மட்டும் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸ் சார். மணிமகுடம் இது சங்கர் சாருக்கு ஒரு அது பிரம்மாண்டமான வெற்றி. இது கண்டிப்பாக இந்த படத்தை ரொம்ப சீரியஸ் சிறப்பாக பார்த்துக்கிறாங்க. அது இசை கொஞ்சம் இதான், ஆனால் ஓகே பரவாயில்ல, அற்புதமாக பண்ணிக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அதை பிரம்மாண்டமாக இது வரைக்கும் அம்மானே தூக்கி சாப்பிட்டாரு, அப்படி அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில்நாயகன். அதை விட்டு அப்புறம் அணி இருக்காரு. அணி மியூசிக் சொல்ல வேணும், உங்களுக்கு தான் தெரியுமே. அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்க ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சித்தார்த் காட்டுற சீன், கமல் காட்டுற சீன். சித்தார்த் ஆக்டிங் நல்லா இருக்கு. கமல் சாரோட ஆக்டிங் எப்பவுமே போல சூப்பராக இருக்கு. மியூசிக் மட்டும் கொஞ்சம் போரா இருக்கு. ஏஆர் ரகுமானை மிஸ் பண்ணுறோம். நல்லா இருக்கு சார், எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ 3rd பார்ட்டுக்காக வெயிட்டிங். ப்ரோ ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இல்லை ப்ரோ, நார்மல் தான் ப்ரோ. சும்மா பார்க்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் பார்ட் அளவு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணல. கடைசியில் ரொம்ப இதாக போகுது ப்ரோ. இழுக்கிற மாதிரியே இருக்குது. பார்ட் 1 எக்ஸ்பெக்டேஷன் ஃபில் பண்ணுற அளவுக்கு பெருசாக பார்ட் 2 இல்லை. இப்போ பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. படத்தில் சொல்லணும்னு என்ன ஆக்டிங், கமல் சார் ஆக்டிங் வழக்கம் போல் எக்ஸ்ட்ரா நேராக இருந்தது. பட் ஆனால் ப்ராஸ்பெக்டிங்னால வெளில பெருசாக தெரியல. சித்தார்த் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா ஒரு 2-3 எமோஷனல் சீன் நல்லா இருந்துச்சு. சேம் கதை, சேம் இதுதான். கரப்ஷன் இப்போ அப்டேட்டடாக இருக்க கரப்ஷன் நியூ ஜென்ரேஷன்ஸ் எப்படி அதனால அஃபெக்ட் ஆகலை. ஆனால் ஓல்டு ஜென்ரேஷனுக்கு அது இன்னும் விளங்கவே இல்லைன்ற மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். படம் நல்லா இருக்குண்ணா. படம் வேறு மாதிரி இருக்குது. சங்கர் சார் டைரக்ஷன் நல்லா இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவளோட உழைப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. கமல் சார் எப்பயோ போல் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதை ரொம்ப பெருசாக பண்ணக்கூடாது. இந்தியா ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இதில் அந்த அளவுக்கு இல்லை. ஐயோ அனிருத்தி வேணாங்க, ஏஆர் ரகுமான் போடுங்க. ஏங்க மாத்துறாங்க? அனிருத் சும்மா ஏஆர் ரகுமான் போடுமா. ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுல்லாக கரப்ஷன், ஊழியல் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சாங் மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் வரும், அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. பட் செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது. நாட்டில் என்ன நடக்குதோ அதுதான் காட்டுறாங்க ஆக்சுவலி. ஸோ அதுக்காக பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.